ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் சொன்னா என்ன சொல்லணும்? பதில் சலாம் சொல்லணும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய மேலான அன்பும் அருளும் இருலக தூதர் நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், அவர்களின் சத்திய வழியை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், பாக்கியம் மிகுந்த இந்த மஜ்லிஸில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். திருமங்கலம் KKLM ஜமாஅத் மற்றும் நகர மஜ்லிஸுல் உலமா சபை இணைந்து நடத்தக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இது பயான் கிடையாது. இது பயான் கிடையாது. இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, உங்களுடைய மௌத்து வரைக்கும் தேவைப்படக்கூடிய விஷயங்கள். ஏன்னா பொதுவாக பயான்னா என்ன ஆயிரும்னா, ஜும்மா பயானு சும்மா பயான்னு சொல்லுவாங்க. ஜும்மா பயானு சும்மா பயானு, இந்த காதில் உள்ள போய் அந்த காதில் வெளியே வந்துடும். பொதுவாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பசங்கள்லாம் என்னென்ன எப்படி எப்படிலாம் இருப்பாங்க எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பாங்க, ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க. ஆனால் அவர்களை விட்டும் அல்லாஹ் நம்மளை தனியாக பிரித்து அல்லாஹ் செலக்ட் பண்ணி நல்ல விஷயங்கள் நம்முடைய காதில், நம்முடைய உள்ளத்தில் இறங்குறதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கான்? நம்மளை எல்லாம் இந்த மஜ்லிஸில், இந்த சபையில் ஒன்று கூடியிருக்கிறார். மார்க்கத்தினுடைய விஷயங்களை கேட்கறது இருக்கே, அது ரொம்ப பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, நாளைக்கு நரகத்துக்கு ஒரு கூட்டம் போகும், நரகத்துக்கு ஒரு கூட்டம் போகும். உள்ள போகும் பொழுது நரகத்தினுடைய நிர்வாகத்துக்காக வேண்டி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மலக்குகள் கேட்பாங்க. மலக்குகள் கேட்பாங்க, நீங்க நரகத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? நரகத்து வர்றதுக்கு என்ன காரணம்? ஏன் நரகத்து வந்தீங்க? உங்களுக்கு மத்தியில நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய நபிமார்கள் வரலையா? உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நபிமார்கள் வரலையா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மக்கள் சொல்லுவாங்க, وَقَالُوا لَوْ كُنَّا نَسْمَعُ أَوْ نَعْقِلُ مَا كُنَّا فِي أَصْحَابِ السَّعِيرِ. என்ன சொல்லுவாங்க? மா குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு. உலகத்துல நபிமார்கள் வந்தாங்க, நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு நல்லவர்கள் வந்தாங்க. ஆனா நாங்க என்ன செய்யல? நஸ்மஉ, அவங்க என்ன விஷயங்களை சொல்றாங்களோ அந்த விஷயங்களை நாங்க காது கொடுத்து கேட்கல, காது கொடுத்து கேட்கல. அவ் நஅகிலு, என்ன சொன்னாங்களோ அந்த விஷயங்களை நாங்க புரிஞ்சுக்கிறல. நாங்க எல்லாரும் மாதிரியும் உலகத்துல எல்லாம் சுதந்திரமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்ற மாதிரி நாங்களும் வாழ்ந்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சுன்றத நாங்க என்ன செய்யல? நாங்க விளங்கல, நாங்க காது கொடுத்து கேட்கல. உலகத்துல அவங்க சொன்னதை நாங்க கேட்டிருந்தோம்னா, நாங்க விளங்கி இருந்தோம்னா, மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸாயிர், என்ன சொல்லுவாங்க? இந்த நரகத்துக்கு நாங்க வந்திருக்க மாட்டோம், இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோம். இப்ப இந்த மஜ்லிஸை ஒரு பெரிய ஒரு தியாகத்துக்கு பின்னாடி இந்த மஜ்லிஸ், இந்த சபைன்றது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்பது எப்படி இருக்கு?
நல்ல விஷயங்களை பார்க்க முடியுதா? நல்ல விஷயங்களை பார்க்க முடியுதா? நல்ல செய்திகளை கேட்க முடியுதா? இல்ல. நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கூட அதை சொல்வதற்கோ அதை பேசுவதற்கோ அல்லது அதை பரப்புவதற்கோ யாரும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் செய்திகள் வந்துகிட்டு தானே இருக்கு. ஒவ்வொரு நாளும் செய்திகளை பார்க்குறோம். இந்த செய்திகள்ல ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் வருதா? ஒருத்தர் 2 ரக்காத் தொழுகிறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் 2 ரக்காத் தொழுதுட்டாரு, நல்லது செஞ்சுட்டாரு, நல்ல காரியம் செஞ்சுட்டாரு, வருதா? இல்ல. என்னென்ன ஹராமான விஷயங்கள் எல்லாம் இருக்கோ, என்னென்ன தடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கோ, அதுதான் அன்றாட செய்திகள்ல பார்க்க முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த காலத்தை நாம என்ன சொல்றோம்? ரொம்ப மோசமான காலம் சொல்றோம் இல்லையா? ரொம்ப மோசமான காலம் சொல்றோம். ஆனா நமக்கு பின்னாடி காலங்கள் வர இருக்கு. அந்த காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த காலத்தை விடவும் மோசமாக இருக்கும். இந்த காலத்தை விட மோசமாக இருக்கும். நாம இதை மோசமான காலம் சொல்றோம். ஆனா பின்னாடி வரக்கூடிய காலம் இதை விடவும் மோசமாக இருக்கும். அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது முழுக்க முழுக்க நம்முடைய ஈமானுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய சூழ்நிலை தான். நம்ம களிமா சொல்லியிருக்கோமா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் களிமா சொல்லியிருக்கோம். இந்த களிமான்றது வார்த்தையா? களிமான்றது வார்த்தையா? இல்ல. களிமான்றது வார்த்தை இல்ல, வாழ்க்கை. வாழ்க்கை. அந்த வாழ்க்கையினுடைய உதாரணம் யாரு? சஹாபாக்கள். கலிமாவுடைய வார்த்தைக்கு ரோல் மாடல் யாருங்க? சஹாபாக்கள். இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இது இந்த மஜ்லிஸை எல்லாத்துக்குமே ஏற்பாடு செய்யல. இளைஞர்களுக்கு மட்டும் ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பருவங்கள்ல ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பருவங்கள்ல மிக முக்கியமான பருவம் என்பது இளமை பருவம் தான். அப்படித்தானே? உலகத்துக்கு அல்லாஹு தாலா நிறைய நபிமார்களை அனுப்பி வச்சான். இந்த மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக, மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக நிறைய நபிமார்கள் வந்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ஷாப்பன். இது உலகத்துக்கு வந்த நபிமார்கள், எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் எந்த பருவத்தில் அனுப்புனா அப்படி சொன்னா, இளமை பருவத்தில் அனுப்புனான். வயசானவங்களை வச்சு ஒரு வேலையும் நடக்காது இல்லையா? வயசானவங்களை வச்சு ஒரு வேலையும் நடக்காது. சொல்லப்போனா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஏன் அல்லாஹ் நபிமார்களை அனுப்புவதற்கு இளமை பருவத்தை தேர்ந்தெடுத்தான் என்றால், இளமை பருவம் என்பது அவ்வளவு சக்தி உள்ள பருவம். கற்பூரம் மாதிரி அந்த ஸ்டேஜ் எப்படி? கற்பூரம் மாதிரி. நீங்க லைட்டா நெருப்பை பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா என்ன ஆயிரும்? லைட்டா நெருப்பை பக்கத்துல கொண்டு போனா உடனே பத்திக்கிறோம், உடனே பத்திக்கிறோம். ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பருவங்கள்ல ஆக வலிமையான பருவம் எதுனா வாலிப பருவம் தான். அந்த வாலிப பருவத்தை ஒருவன் வீணடித்து விட்டான் என்றால், அதில் என்ன சாதிக்க வேண்டுமோ அதை அவன் அதில் சாதிக்க தவறிவிட்டான் என்றால், அந்த வாலிப பருவத்தினுடைய நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் சொல்றாங்களா இல்லையா தமிழ்ல? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். உடல்ல சக்தி இருக்கும் பொழுது, உடல்ல ஆற்றல் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும். நம்முடைய வாழ்க்கைக்கு, இந்த உலகத்துக்காக வேண்டியா, ஆகிரத்துக்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? மறுமையுடைய வாழ்வை ஈமான் கொண்டிருக்கோம். மறுமையை ஈமான் கொண்டிருக்கோம். மரணத்துக்கு பின்னால ஒரு முடிவில்லாத வாழ்க்கை இருக்குன்னு நாம் நம்பி இருக்கோம்.
அப்ப அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நாம இந்த உலகத்துல தயார் செய்யணுமா இல்லையா? அதற்காக வேண்டியான சக்தி, அதற்காக ஆற்றல் எந்த பருவத்தில் கிடைக்கும்? இளமை பருவத்தில் தான் கிடைக்கும். ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சரியாயிட்டாலே போதும், அந்த சமூகம் வலுவான சமூகமாக ஆயிரும். வலுவான சமூகமாக ஆயிரும். யாரும் அதை அசைக்க முடியாது. யாரும் அதை வீழ்ச்சி பாதையில கொண்டு போக முடியாது. அதனால்தான் அல்லாஹு தஆலா நபிமார்களை அல்லாஹ் வாலிப பருவத்தில் அல்லாஹ் அனுப்பினான். எல்லா நபிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படும் பொழுது வயசு எத்தனை? 40. 40ன்னு நாம கிழவன்னு நினைச்சிடக்கூடாது. 40 வரைக்கும் வாலிப பருவம் இருக்கு. இன்னைக்கு செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் செஞ்சு, எதெல்லாம் செய்யக்கூடாத எல்லாத்தையும் செஞ்சு என்ன ஆயிடுறான்? இளமையா இருக்கும் பொழுது எல்லா சக்தியும் ஆற்றலும் வீணா போயிருது. இளமையா இருக்கும் பொழுது வயசானவங்க என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திப்பானோ அதையெல்லாம் சந்திக்கிறான். அப்ப அல்லாஹு தஆலா நபிமார்களை தேர்ந்தெடுத்தான் என்றால் அந்த வயசுல தான் பெரிய பெரிய சாதனைகளை சாதிக்க முடியும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாரும் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்களா? யாரு? நபி. அவங்க எப்ப மக்களுக்கு மத்தியில இஸ்லாத்தை எடுத்து வச்சாங்களோ அல்லாஹ் சொல்லுவான், இன்னஹும் அந்த மக்கள் சொன்னாங்க. அந்த சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். இஸ்லாத்தை எடுத்து வச்ச அந்த ஆரம்ப நேரத்துல அவங்கள பத்தி அந்த மக்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஊர்ல ஒரு வாலிபர் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி லாஜிக்க எடுத்து வச்சாங்க? சம்பவம் தெரியுமா? அந்த மக்கள் சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த மக்களுக்கு அது தவறு என்பதை எப்படி புரிய வச்சாங்க அப்படின்னா, ஊர்ல இருக்கிற எல்லாம் திருவிழாக்காண்டி ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஊர்ல யாருமே இல்லை, எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும் போகல. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வயிறு வலிக்குதுன்னு என்ன செஞ்சிட்டாங்க? ஊர்லயே இருந்துட்டாங்க. எல்லாம் ஊருக்கு வெளியே போயாச்சு. என்ன செஞ்சாங்கன்னா, சின்ன சின்ன சிலைகள்லாம் இருக்குமா இல்லையா, அந்த சிலைகளை ஃபுல்லா உடைச்சிட்டு இந்த கோடாரி என்ன செஞ்சாங்க? பெரிய சிலையுடைய கழுத்துல தொங்க விட்டாங்க. ஊருக்கு திருவிழாக்கு ஊரை விட்டு வெளியே போனோம்னா திருவிழா முடிஞ்சு ஊருக்கு வந்துட்டான். வந்து பார்த்தா நம்முடைய தெய்வங்களை எல்லாம் யார் இப்படி செஞ்சா? ஊர்ல யாருமே இல்லையே, ஒரே ஒரு ஆள் தான் இருந்தாரு. அந்த நேரத்துல அந்த மக்கள் சொன்னாங்க, ஒரே ஒரு வாலிபர் இருந்தாரு. அந்த வாலிபர் யாரு? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எப்படி இஸ்லாத்தை புரிய வைக்கிறாங்க? நீங்க எதை வணங்கிட்டு இருக்கீங்க? ஒரு மண்ணுக்குள் லாயக்கில்லாத, நீங்க கூப்பிட்டா பதில் சொல்லாத, உங்களுக்கு உதவி செய்யாத, உங்களுக்கு பதிலளிக்காத, ஒண்ணுமில்லாத மண்ணை போய் நீங்க வணங்கிட்டு இருக்கீங்களே. எல்லா சிலையும் உடைச்சிட்டு பெரிய சிலை மேல கோடாரையை கொடுத்து விட்டாங்க. சொன்னாங்க, வேணும்னா நீங்க என்ன செய்யுங்க, இந்த பெரிய சிலைட்ட போய் கேட்டுப்பாங்க, இந்த வேலையை செஞ்சது யாருன்னு இந்த பெரிய சிலைட்ட போய் கேளுங்க. அதை எப்படி பேசும்? சிலை எப்படி பேசும்? அதான் மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, நபிமார்கள் அந்த இள வயதில், இளமை பருவத்தில் தான் இஸ்லாத்தை மக்களுக்கு எத்தி வச்சாங்க. அந்த இளமை பருவத்துல தான் நிறைய சாதிக்க முடியும். நாம என்ன செய்யறது இல்லைன்னா, இது இந்த பருவம் இருக்கா இல்லையா, இந்த இளமை பருவம் இருக்கா இல்லையா, இது இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. இளம் கன்று பயமறியாது. ஏன்னா வாழ்க்கையில என்ன எதுவும் சந்திக்கல. எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபட்டு இருந்தா, எங்கேயாவது ஒரு இடத்துல பட்டிருந்தா இதை நம்ம செய்யக்கூடாது, அதெல்லாம் தெரியும். ஆனா இளமை பருவம் என்பது அது ரொம்ப எதையுமே துணிச்சலா செய்யக்கூடியது. பின்விளைவுகள்லாம் யோசிக்க கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த இளைஞர்களை வைத்து இந்த தீனுடைய வேலை எப்படி வாங்கினான்? இந்த தீன் இவ்வளவு தூரம் பரவி இருக்கு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல எங்க தீனை ஏத்தி வச்சாங்க, மார்க்கத்தை ஏத்தி வச்சாங்க? மக்காவுல. அன்னைக்கு எத்தனை தெருக்கள் இருந்துச்சு மக்காவுல? மக்காவுல எத்தனை தெருக்கள் இருந்துச்சு? மொத்தமே ஒரு 2 தெரு 3 தெரு, அவ்வளவுதானே. விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வீடுகள். ஒரு சின்ன ஏரியா, அது ஏரியான்னு கூட சொல்ல முடியாது. அந்த இடத்துல இருந்து உருவான இஸ்லாம் இன்னைக்கு இஸ்லாம் கால்படாத இடமே கிடையாது உலகத்துல. உலகத்துல இஸ்லாம் கால்படாத இடமே கிடையாது. எந்த அளவுக்கு? உலகத்துல 4 பேர் நடக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ஆள் முஸ்லீம். 4 பேர் நடக்கிறான்னா அதுல ஒரு ஆள் யாரு? கண்டிப்பாக முஸ்லீமா இருப்பார். அந்த அளவிற்கு இந்த இஸ்லாம் இவ்வளவு தூரம் பரவி இருக்கு அப்படி சொன்னா அதுக்கு காரணம் யாரு? இந்த உம்மத்தில் இருந்த இளைஞர்கள். இந்த உம்மத்தில் இருந்து இளைஞர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொண்டு தீனுடைய வேலைகளை வாங்கினான். அதனால அல்லாஹ் அவர்களுக்கு என்ன பட்டம் கொடுத்தான்? ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய இஸ்லாம் 13 வருடம் மக்காலே இருந்துச்சு. 13 வருடம் மக்காலே இருந்துச்சு. 10 வருட வாழ்க்கை தான் மதீனாவுடைய வாழ்க்கை. 13 வருடம் இருந்துச்சா இல்லையா? 13 வருடமும் மக்காவில் இருந்த காலத்துல முஸ்லிம்கள் அனுபவிச்ச கஷ்டங்கள் என்பது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்னைக்கு நாம சாதாரணமா சுதந்திரமா தொப்பியை போட்டு வெளியே போக முடியுது. எந்த தொந்தரவும் இல்லாம சுதந்திரமாக பள்ளிவாசல்ல தொழுக முடியுது. அன்னைக்கான காலம் அப்படி கிடையாது. தொழுதா அடி உழுகும். இன்னைக்கு யாராவது அடிச்சா விடுவோமா நம்ம? பள்ளிவாசல்ல தொழுகும் பொழுது எவனா வந்து அடிச்சா விடுவோமா? அடிக்கிறது வேற விஷயம். தொழுகாதன்னு சொன்னா முடிஞ்சு, அவன் அவ்வளவுதான். அன்னைக்கு மக்காவள தொழுதா அடி விழுகும். குரான் ஓதுனா அடி விழுகும். எதையுமே சுதந்திரமாக செய்ய முடியாது. 13 வருட காலம் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. எதுக்காக வேண்டி? இந்த தீன, இந்த இஸ்லாத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். நமக்கெல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருஷம் கழிச்சு ஹிஜ்ரத்தினுடைய கட்டளை வருது, மதீனாவுக்கு போங்கன்னு. மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுடைய எல்லையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்பதற்கு ஒரு பெருங்கொண்ட கூட்டம் நிக்குது. மதீனாவாசிகள் நிக்கிறாங்க. முன்ன பின்ன யாரும் சில நபர்களை தவிர பெரும்பாலான மதீனாவாசிகள் யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தது கிடையாது. முன்னாடி பார்த்தது கிடையாது. எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களோ ஒரு பெருங்கொண்ட கூட்டம் எல்லையில நிக்குது, மதீனாவுடைய எல்லையில. எதுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்பதற்காக வேண்டி. சரி, இந்த இடத்துல அவ்வளவு பெரிய கூட்டத்தை தயார் பண்ணது யாரு? அவ்வளவு பெரிய கூட்டத்தை தயார் பண்ணது யாரு? 2 பேர் தான். 2 பேர் தான். ஒரு சஹாபியனுடைய பெயர் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம். கண் தெரியாத சஹாபி. கண் தெரியாத சஹாபி. இன்னொரு சஹாபி யாரு? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாரு? வாலிபர். இந்த 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா பொறுப்பு போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்புறாங்க, மதீனாவுக்கு அனுப்புறாங்க. நீங்க அந்த மதீனா மக்களுக்கு நீங்க இஸ்லாத்தை போய் சொல்லுங்க, குர்ஆனை படிச்சு கொடுங்க, தீனுடைய விஷயங்களை சொல்லுங்க. 2 பேரும் போனாங்க. ஒட்டுமொத்த மதீனாவையும் தயார்படுத்திட்டாங்க. ஒட்டுமொத்த மதீனாவையும் தயார்படுத்திட்டாங்க. ஜும்மாவுடைய தொழுகை முறையாக ஜமாத்தாக நடந்தது என்பது மதீனாவில் முதல்ல நடத்தினது யார் அப்படின்னு சொன்னா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. முதல் ஜும்மா. இப்படியெல்லாம் தன்னுடைய வாலிப பருவத்தை தீனுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க? அர்ப்பணிச்சாங்க. தீனுக்காக வேண்டி அர்ப்பணிச்சாங்க. அஸ்ஹாபுல் கஹ்ஃப்னு குகைவாசிகள்னு குர்ஆன்ல ஒரு வரலாறு வருது. அஸ்ஹாபுல் கஹ்ஃப் ஒரு 7 பேர். அவங்க எல்லா பேரும் என்ன சொல்லுது குர்ஆன்? வாலிபர்கள்னு சொல்லுது.
அன்னைக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துச்சு? அவங்க என்ன செஞ்சாங்க? ஈமானை ஏத்துக்கிட்டாங்க, அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த ஊருடைய சூழ்நிலை என்பது ஈமானுக்கு மாற்றமாக இருந்துச்சு. அந்த ஊருடைய அரசன் கொடுங்கோலனாக இருந்தான். இப்ப இவங்க ஈமானை ஏத்துக்கிட்டது தெரிஞ்சிருச்சுன்னா இவங்கள சும்மா விடமாட்டான். என்ன செஞ்சாங்க? ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி குகைக்குள்ள வந்தாங்க. குகைக்குள்ள வந்தாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? 309 வருடங்கள் குகைக்குள்ள தூங்க வச்சான். 309 வருடங்கள் தூங்கிட்டாங்க, குகைக்குள்ளேயே தூங்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மேல தூங்கினா அவ்வளவுதான். எல்லா பள்ளிவாசலுக்கும் பேப்பர் எழுதி கொடுத்துருவாங்க, வஃபாத் அறிவிப்பு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு நாளைக்கு மேல தூங்குனா அவ்வளவுதான், ரூ போயிருச்சு போல, அவ்வளவுதான், அடுத்த வேலைகளை பார்ப்போம் அப்படின்றாங்க. அல்லாஹ் இங்க 309 வருடங்கள் தூங்க வைக்கிறான். எல்லாம் ஆச்சுன்னா அவங்க குகைக்குள்ள போகும் பொழுது வெளியில இருந்த சூழ்நிலைகள் வேறு. குகைக்குள்ள போய் 309 வருடங்கள் தூங்கி அவங்க வெளியே வர்றாங்க. அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நிர்வாகத்தையும் மாத்திட்டான். நிர்வாகமே மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. எல்லாம் ஈமானுக்கு சாதகமான சூழ்நிலையாக ஆயிருச்சு. எதுக்கு அப்படின்னு சொன்னா, நான் எதுக்கு சொல்ல வர்றேன்? ஒரு சூழ்நிலைக்குள்ள வரும் பொழுது மனிதன் அதுக்கு தோதுவாக மாறிடுவான். மனிதன் சூழ்நிலை கைதி, அப்படிதானே? நல்ல விஷயங்களை கேட்கும் பொழுது, நல்லவர்களோடு இருக்கும் பொழுது அவனுடைய உள்ளத்துல, அவனுடைய சிந்தனைகள்ல நல்ல விஷயங்கள் வரும். அதே மாதிரி தேவையில்லாத ஈமானுக்கு மாற்றமான, இஸ்லாத்துக்கு மாற்றமான சூழ்நிலைகள்ல இருக்கும் பொழுது, பாவமான காரியங்கள் இருக்கும் பொழுது அவனுடைய உள்ளத்துல என்ன வரும்? அந்த பாவமான சிந்தனைகள் தான் வரும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒண்ணும் இல்லை, ஒரு பாவமான காரியம் நடக்குது, அந்த இடத்துல நாம இருந்தா கூட அந்த பாவத்தை செய்யறவனுக்கு என்ன தண்டனையோ என்ன குற்றமோ அது நமக்கு வரும். இதை அப்படி நன்மைக்கு வச்சுக்கோங்க, நன்மைக்கு வச்சுக்கோங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருத்தர் நன்மை செய்யறாரு, ஒரு நல்ல விஷயம் செய்யறாரு, என்னால செய்ய முடியல, ஆனாலும் அந்த நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்கு. ஒருத்தர் நல்லது செய்யறாரு, அந்த நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் ஆசை இருக்கு எனக்கு, அந்த நன்மை எனக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நல்ல செயலுக்கு, நல்ல காரியத்துக்கு நீங்க துணையாக இருங்க. அந்த நல்ல காரியத்துக்கு துணையாக இருங்க, அவருக்கு சப்போர்ட்டாக இருங்க. அவருக்கு அந்த செயலை செஞ்சதின் காரணமாக அவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே மாதிரி நன்மை நமக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். இதே மாதிரி தான் தீமைக்கும். ஒரு தீமைய நாம செய்யல, ஆனா அந்த தீமை நடைபெறக்கூடிய இடத்துல நாம இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அந்த தீமைக்கு உண்டான, அதை செஞ்சவனுக்கு என்ன தண்டனை, என்ன பாவமோ அதே பாவம் நமக்கும். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பார்க்கிறோம், எவ்வளவோ இஸ்லாத்திற்கு மாற்றமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம், அதை லைக் பண்றோம், அந்த வீடியோவை, அந்த செய்தியை நாம என்ன சொல்றோம்? ஷேர் பண்றோம், இல்லையா? அதை போட்டவனுக்கு என்ன பாவமோ அதே பாவம் நமக்கும். பார்த்தாலும், அதை லைக் பண்ணாலும், அதை ஷேர் பண்ணாலும், ஏன்னா அந்த காரியத்துக்கு நாம துணையாகிட்டோம், அப்படித்தானே? இப்ப நம்முடைய இளைஞர்கள் நம்ம அப்படி போயிடக்கூடாது, ஈமானுக்கு மாற்றமான சூழ்நிலைகளை போய் ஈமானையும் தொலைச்சிடக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையும் தொலைச்சிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டிதான் நம்முடைய ஜமாத்தும் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்களும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்காங்க. நம்முடைய மஹல்லாவை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களுடைய கூட்டம்ன்றது கம்மி, இல்லையா? ஒரு வீணான காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னா இருக்கிற மொத்த பேர் அங்க இருக்கான். ஆனா நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு, நல்லவர்களோடு இருக்கிறதுக்கு யாருக்கும் ஆசை வரல. ஏன்னா அப்படியான ஒரு பருவம் தான் அது. அதற்கு தோதுவான சூழ்நிலைகளும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அதற்கான தோதுவான சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கு. நல்ல விஷயங்களை பேசுறதுக்கோ, நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கோ யாருக்கும் ஆர்வம் இல்லை. ஆனா அதே ஒரு தீமையான விஷயம்னா எல்லாம் போயிடுறாங்க. அப்ப அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கான், உங்களை தேர்ந்தெடுக்கிறான்.
பின்னாடி ஒரு பெரிய அசத்து பேச இருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல இருக்காங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும், எந்த நேரத்தில் எந்த வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் எந்த வார்த்தைகள் நம்முடைய காதில் விழுகுதா இல்லையா, எந்த நேரத்தில் எந்த வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்ல முடியாது. ஒரு வார்த்தை டோட்டல் லைஃபும் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் ஏனதானம்னு என்னென்ன ஹராமான விஷயங்கள்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிருப்பாரு. ஒரு பயானுடைய நிகழ்ச்சியில உட்கார்ந்துருப்பாரு. அங்க சொல்லப்படக்கூடிய ஒரு குர்ஆனுடைய ஆயத்து, அங்க சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் காதுல விழுகும். அல்லாஹ் அதற்கு பின்னால அவருடைய வாழ்க்கையை மொத்தமா மாத்திடுவான். ஒரு முஃமினுடைய வாழ்க்கை. நம்மளாம் யாரு? முஸ்லிம்கள். நம்மளாம் யாரு? முஃமின்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அப்படி நம்முடைய வாழ்க்கை நமக்கும் பிரயோஜனமா இருக்கணும், நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு அஜ்ரு ஃபாயிலிஹி, மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு அஜ்ரு ஃபாயிலிஹி. யார் ஒரு நலவான காரியத்துக்கு வழிகாம்பாரோ, யார் முன்னுதாரணமாக இருப்பாரோ, அவருக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும், அந்த நலவான காரியத்தை செஞ்சவருக்கு என்ன கூலி கிடைக்குமோ அதே கூலி அவருக்கு கிடைக்கும். நாம தொழுகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் தொழுகாமல் இருக்கான், அவனை தொழுகைக்காண்டி கூட்டு வர்றோம், பள்ளிவாசலுக்கு கூட்டு வர்றோம் அப்படி சொன்னால் அவன் தொழுகுவானா இல்லையா? அவன் தொழுதா அல்லாஹ் அவனுக்கு என்ன நன்மை கொடுக்குறானோ அதே நன்மை நமக்கு வரும். அவனுடைய நன்மையில எந்த குறையும் அல்லாஹ் வைக்க மாட்டான். அப்ப நம்முடைய இளமை பருவம் என்பதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினோம் என்று சொன்னால், பின்னால ஓய்வு காலம் வருது, வயோதிகம். அந்த நேரத்தில் நீங்க நினைச்சால், அதாவது நினைப்பீங்க, செய்ய முடியாது. அதை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும், அதை சாதிச்சிடணும், இதை சாதிச்சிடணும். ஆசைகள் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும், உடல் ஒத்துழைப்பு இருக்காது. இந்த இளமை பருவத்தை நாம் இஸ்லாம் என்ன வழியில் பயன்படுத்த சொல்லுகிறதோ அந்த வழியில் நாம் பயன்படுத்தணும்னா, அந்த வழியில் நாம் செலவழித்தோம் என்று சொன்னால் மீதமுள்ள வாழ்க்கையை அல்லாஹு தஆலா பிரயோஜனமாக ஆக்கிடுவான். பெரிய பிரயோஜனத்தை அல்லாஹ் கொடுப்பான், பெரிய பலனை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் இங்க சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நம்ம கடைசி வரையும் கேட்போமா? நாமளும் கேட்கணும். இது மாதிரி என்னென்ன சபைகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்படுறதோ அதனால என்ன செய்யணும்? அதிகமான பசங்களை கூட்டு வரணும். நாம மட்டும் வந்தா பத்தாது. நாம மட்டும் சொர்க்கம் போனா போதுமா? நாம சொர்க்கம் போகணும், நம்முடைய நண்பர்கள் சொர்க்கம் போகணும், நம்முடைய பிள்ளைகள் போகணும், நம்முடைய பெற்றோர்கள் போகணும், எல்லா உம்மத்தும் சொர்க்கத்துக்கு போகணும். அந்த ஆசை தான் நமக்குள்ள இருக்கணும். ஒரு முஸ்லீம் எப்பவுமே என்ன செய்ய மாட்டான்? சுயநலவாதியாக இருக்க மாட்டான். ஒரு முஸ்லீம் எப்பவுமே சுயநலவாதியாக இருக்க மாட்டான். சுயநலவாதி எப்போதும் முஃமினாக ஆக முடியாது, முஸ்லீமாக ஆக முடியாது. தன்னுடைய நலவையும் ஆதரவு வைப்பான், அடுத்தவங்களுடைய நலவையும் ஆசைப்படுவான். அப்ப இது மாதிரியான சபைகள்ல நம்ம நிறைய கலந்துக்கிறோம், நல்ல விஷயங்களை கேட்கணும். அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான். அதான் சொன்னேன், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிய காரணம் யார் அப்படி சொன்னா இளைஞர்கள் தான். அல்லாஹ் தஆலா அவங்கள வச்சு வேலையை வாங்கினான், இஸ்லாத்தினுடைய வேலையை வாங்கினான். 2 பேர் ஒட்டுமொத்த மதீனாவையும் திரட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய உழைப்பு பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த உம்மத்துல விடுங்க, இந்த மஹல்லா இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அவங்க சமுதாயத்தின் மீது உழைச்சாங்க அப்படின்னு சொன்னா இந்த மஹல்லா எவ்வளவு கட்டமைப்பான மஹல்லாவா ஆகும். இன்னைக்கு பசங்களை பார்க்குறோம், எவ்வளவு பெரிய கவலைப்படக்கூடிய விஷயமாக இருக்கு, ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயமாக இருக்கு. கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டான், தண்ணிலாம் கிடையாது, சிகரெட் எல்லாம் கிடையாது, எங்க போயிட்டான்? டைரக்டா கஞ்சாவுக்கு போயிட்டான். அது எப்படிப்பட்ட போதைப் பொருள், சர்வ சாதாரணமா என்ன செஞ்சிட முடியாது, அதை வெளியில பயன்படுத்திட முடியாது. அப்படியெல்லாம் ஒரு உச்சகட்ட போதையில உச்சகட்டத்துக்கு போயிட்டான்.
என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒட்டுமொத்த அவனுடைய வாழ்க்கையும் க்ளோஸ். யாராவது பொண்ணு தருவாங்களா அவனுக்கு? யாராவது பொண்ணு தருவாங்களா? கல்யாணம் முடிச்சாதானே அடுத்த வாழ்க்கை என்பது ஸ்டார்ட் ஆகும். யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. சமுதாயத்தில் மதிப்பு இருக்காது, யாரும் மதிக்க மாட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுடைய கண்ணியத்தை எடுத்துருவான். அவனுடைய கண்ணியத்தை எடுத்துருவான். இது ரொம்ப கவலையான விஷயம். என்ன ஆயிருது? ஒருத்தன் ஆரம்பிக்கிறான், அவனை பார்த்து அப்படியே எல்லாம் ஆரம்பிச்சிடறான். இருக்கா இல்லையா? அப்படியெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் வழி தவறி போய்விடக்கூடாதுன்றதுக்காக வேண்டிதான் இது மாதிரியான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் சொல்லப்படக்கூடிய இந்த பயான் மஜ்லிஸ்களை நம்முடைய ஜமாத்தும் உலமாக்களும் சேர்ந்து ஏற்பாடு செய்கிறாங்க. நீங்கள் நல்லவங்களாக ஆகாவிட்டாலும் கூட பரவாயில்லை, நல்லோர்களோடு இருங்க. அதான் என்ன சொல்லுவாங்க? யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன். நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்க. வகூனு மஅஸ் ஸாதிகீன், நல்லவர்களோடு இருங்கன்னு சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்லல? நல்லவர்களாக இருங்கன்னு சொல்லல, நல்லவர்களுடன் இருங்க, நல்லவர்களோடு இருங்க. ஏன் காரணம்? என்ன காரணம்? நீங்க நல்லவங்களோடு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிருவீங்க? நல்லவனா ஆயிருவீங்க. அதே மாதிரி கெட்டவங்களோடு இருந்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு கெட்ட நண்பனுக்கு என்ன உதாரணம்? கெட்ட நண்பனுக்கு என்ன உதாரணம்? பட்டறையில பார்த்துருப்பீங்களா இல்லையா? பட்டறையில் என்ன செய்வாங்க? பட்டறையில் அடிக்கிறாங்களா இல்லையா? நெருப்புல உட்காந்து சட்டி அடிக்கிறாங்களா இல்லையா? நீ உள்ள போயிட்டு வெளியே வரும்போது உங்க மேலே என்ன வரும்? அந்த புகை வாடை வரும். நீ கெட்டவனா இல்லாட, நீ கெட்டவனாக ஆகவில்லை என்றாலும் நீ கெட்டவனோட சேர்ந்த அப்படின்னு சொன்னா, சேரக்கூடாதவனோட சேர்ந்த அப்படின்னு சொன்னா, அவனுடைய அசராத்து, அவனுடைய தாக்கமும் உன்ட்ட பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இங்க சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்ல நம்ம காது கொடுத்து நம்ம கேட்போமா? நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவோமா? வாழ்க்கையில உறுதி எடுக்கணும். வாழ்க்கையில உறுதி எடுக்கணும். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வரக்கூடிய அசர்த் என்ன செய்ய போறாங்க? சொல்ல போறாங்க. நாம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். நம்முடைய பொறுப்புகளை உணரணும். அதாவது நாம உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு அப்படின்னு போயிடக்கூடாது. சமுதாயத்தின் மீது பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. இந்த பொறுப்பை நாம விளங்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? சொன்னது புரிஞ்சுச்சா? சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுச்சா? அதனால தான் நான் சொன்னேன், இது பயான் கிடையாது, இது பயான் கிடையாது. ஜும்மா பயானு சும்மா பயான் மாதிரி ஆயிப்போம். இது பயான் கிடையாது, ஒரு உபதேசம், வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் தான் சொன்னேன். நல்லது சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு கிடையாது, நல்ல விஷயங்களை பார்க்க முடியாது. அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் என்பது குழப்பமான காலமாகத்தான் இருக்கும், சோதனையான காலமாகத்தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல சயத்தி அலன்னாசி ஜமானு, மக்கள்கிட்ட ஒரு காலம் வரும், அந்த காலத்துல அஸ்ஸாபிரு மின்ஹும் அலா தீனிஹி, இந்த இஸ்லாத்துல உறுதியாக இருக்கிறதா இல்லையா? உறுதியா இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நெருப்பு கையில நெருப்பு வச்சிருக்கிறவன் மாதிரி. ஒருத்தர் இஸ்லாத்துல உறுதியா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் யார் மாதிரி இருப்பாராம்? கையில நெருப்பு வச்சிருந்தா அவன் ஸ்டடியா நிப்பானா? கையில நெருப்பு இருக்கு, என்ன செய்வான்? எப்ப அப்படியே இப்படி அப்படின்னுவான், உருண்டு பிறண்டு, அவனால ஒரு ஸ்டடியா இருக்க முடியாது. அது மாதிரி ஒரு காலம் வரும், மக்கள் இஸ்லாத்தின் மீது உறுதியாக இருப்பது என்பது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். இஸ்லாத்தினுடைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடப்பது என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தொழுவுறது கஷ்டமாக இருக்கும், நோன்பு வைக்கிறது கஷ்டமாக இருக்கும், நல்ல விஷயங்களை கேட்கறது கஷ்டமாக இருக்கும், எல்லாமே கஷ்டமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்துல அந்த காலத்துல ஒருவர் தீன்ல இஸ்திகாமத்தாக இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களை பத்தி சொன்னாங்க, உங்கள 50 நபர்களுடைய கூலி அவருக்கு கிடைக்கும். சயத்தி அலன்னாசி ஜமான்னா இனிமே வரப்போறது கிடையாது அந்த காலம்.
ஒரு காலம் வரும்னு சொன்னாங்கல்ல இல்லையா, அந்த காலத்துல தான் நாம இருக்கோம், குழப்பமான காலத்துல தான் இருக்கோம். இப்ப தீன்ல இஸ்லாத்துல உறுதியாக இருந்துட்டோம்னா சஹாபாக்கள் 50 சஹாபாக்களுடைய நன்மை யாருக்கு கிடைக்கும்? நமக்கு கிடைக்கும். சஹாபாக்களுடைய அந்தஸ்து அடைய முடியுமா? முடியாது. யாரும் சஹாபியாக ஆக முடியாது. அவுலியாவாக ஆகலாம், இறைநேசராகலாக ஆகலாம், ஆனால் சஹாபாக்களாக ஆக முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய அந்தஸ்து அவங்க, தீனுடைய உச்சத்தை தொட்டவங்க. சொல்றாங்க அந்த 50 நபர்களுடைய கூலி ஒரு ஆளுக்கு கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த விஷயங்களை நாம தவற விடலாமா? சொல்லப்பட்ட விஷயங்களின்படி அல்லாஹ் அமல் செய்வதற்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.